வணக்கங்க. குமுதா சமையலறையில இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது கொத்தமல்லி பொடி தாங்க. நாட்டு கொத்தமல்லி தழை கிடைக்கும்போது, அதிகமாக கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு, மிளகா ஒரு 10 மிளகா போட்டுக்கலாங்க. பாருங்கள், உருட்டி எடுத்தால் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வர்ற புளியும் இது கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு, இது கூடவே நம்ம எதில் எடுக்கிறோமோ 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, அது கூடயே பெருங்காயம் போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம கட்டி பெருங்காயம்னா முதல்லயே போட்டுக்கலாங்க. இது எல்லாம் ஆறட்டும் அப்படின்னு பாருங்கள், என் கையில் பிடிச்சேன்னா ஒரு கட்டு வருதுங்க. நல்லா ஒரு கைப்பிடி வருது. அந்த அளவுக்கு இது எல்லா அளவு போட்டிருக்கிறேங்க. முதல்ல புளி, மிளகா 2யும் போட்டு உப்பு 3யும் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் அது கூடயே போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழையும் அது கூடயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நரன்னே அரைச்சி எடுத்துக்கலாங்க.